கண்டிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மகாநதி சீரியல்ல நம்மளுடைய கமெண்ட்ல ஸ்ரீதேவி சொன்ன மாதிரி சடன் ஜம்ப் நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம். அது விஷயம் தான் நடக்குது இப்ப. அதாவது ஒரு கதாபாத்திரத்த எப்ப வேணாலும் நல்லவங்களா காமிக்கலாம். திடீர்னு கெட்டவங்களா காமிக்கலாம். உடனே அவங்கள நல்லவங்களா காமிக்கலாம். அப்படிங்கிற மாரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சில நேரங்கள்ல இயல்பாவே குடும்பங்கள்ல அந்த மாரி கதாபாத்திரங்கள் கொஞ்சம் மிக்ஸடானதெல்லாம் இருப்பாங்க. ஆனா, அதுக்கான ஒரு சின்ன ஒரு வருத்தமோ, கவலையோ இல்லாம இருக்கிறது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம். சாரதா, விஜய அந்த அளவுக்கு காயப்படுத்துற மாரி பேசியிருக்காங்க. அவங்க 1, 2 தடவ அதுக்கு வருத்தமும் பட்டுருக்காங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, டபக்குன்னு விஜய் அங்க போய் அப்படியே சரியாயி, எங்க அம்மாவுக்கு, அப்பாவுக்கு அடுத்து நீங்க தாங்கிற அளவுக்கு போனது எல்லாமே வந்து நமக்கு ஒரு மாரி ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த அவமானப்படுத்தினதுக்கெல்லாம் வந்து அவர் யோசிச்ச மாரியே அவங்க பெருசா வந்து அதுக்கான ஒரு தண்டனைய அனுபவிச்ச மாரியோ, இல்ல அட்லீஸ்ட் வந்து உணர்றதுக்கு நெறைய விஷயங்கள் நடந்த மாரி இல்ல. ஓரளவுக்கு மட்டும் தான் விஷயங்கள் இருந்துச்சு. ஆனா, அந்த அளவுக்கு கூட விஷயங்கள் இங்க பாட்டி விஷயத்துல இல்ல. பாட்டி காவேரி வந்து டிவோர்ஸ் வாங்கியே தீரணும்னு எல்லாம் பேசினதுலேருந்து, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபக்குன்னு மாறிட்டாங்க. மேபி அதில வந்து அவங்க பிரெக்னென்ட்டா இருக்காங்கன்னு தெரிஞ்ச அப்புறம் மாறிட்டாங்க அப்படிங்கிற மாரியும், இந்த வீட்டுக்கே கூட்டு வந்ததுனால மாறிட்டாங்கங்கிற மாரி காமிக்கிறாங்களாங்கிறத பார்க்கணும். ஸோ இதுக்கிடையில ஆனா ஒரு விஷயம் தெரியுது. என்னன்னா வந்து ரொம்ப நெகட்டிவான விஷயத்த அடிக்கடி காமிச்சிட்டோம்னா, அப்படியே அந்த கதாபாத்திரத்த நல்லவங்களா மாத்தி, அடுத்த செகண்ட்ல இருந்தே அப்படியே புது கதை மாரி ஆயிரலாம் அப்படின்னா, இந்த ஷார்ட் மெமரி இருக்குல்ல, இந்த ஷார்ட் டெர்ம் மெமரி வந்து நமக்கு ஒத்து வரதில்ல. ஏன் அப்படின்னா, நம்ம அந்த சீரியல தொடர்ந்து பார்க்கறனால, என்னடா நேத்து அப்படி பேசினாங்க, போன வாரம் இந்த வாரம் நல்லவங்களாட்டம் பேசுறாங்களே அப்படின்னு கொஞ்சம் கடுப்பும் வருது நமக்கு. இப்போ அந்த பூ முடிக்கிற ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி, உடனே வந்து உன் வயித்துல குழந்தை இருக்க வரைக்கும் தான் அப்படிலாம். அப்புறம் நாங்க ஏன் உன்ன மதிக்கிறோம்னு கிண்டல்லாம் அவங்க பண்ண, அவங்களும் உடனே வந்து சிரிக்க, நீங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு நான் சொல்ல, சேலையெல்லாம் நைட்டோட நைட்டா வந்து ப்ளவுஸ் தச்சு கொண்டு வந்துட்டோம், போய் போட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க மேலே போய் ரெடியாக கிளம்புறாங்க. இதுக்கு நடுவுல அன்பு வேற ஓவர் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே வந்து நான் இங்க இருக்க மாட்டேன் போறேன் அப்படி இப்படின்னு பண்ண, அவர் அப்படியே கட்டாயப்படுத்தி உட்கார வைக்க, வரவங்க எல்லாத்தையும் அவர் முறைச்சிக்கிட்டு இருக்காரு. இதுக்கடையில கங்காவுக்கு இவங்க அப்படியே பூவெல்லாம் கட்டுறாங்க, ரைட்டெல்லாம் உட்காந்து வேலை செஞ்சாங்கிறது தன்னுடைய அம்மாவையும் பாட்டியும் பார்த்தா கடுப்பா இருக்கு. அப்படி என்ன நினச்சிட்டு இருக்காங்க அவங்க வந்து நைட்டு சொன்னா நீங்க இன்னைக்கு ஒத்துக்கிறீங்களா, முடியாதுன்னு சொல்லிருக்க வேண்டியதானே, நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது ஆட்டோ அனுப்பியாச்சு, போய் தயவு செஞ்சு பட்டு புடவை மாத்திட்டு வான்னு சொல்லி கூட்டிட்டு போக, அங்க வந்த அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் வந்துடுறாங்க, நிவினும் வந்துடுறாங்க. சாப்பாடெல்லாம் இவங்க சமைச்சு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து என்ன இருந்தாலும் அம்மா கொடுத்த சாப்பாடு மாதிரி இருக்குமா, நம்ம என்னதான் சமைச்சாலும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ மேலே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கங்காவும் யமுனாவும் காவேரியை வில்லி மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. வீட்டை விட்டு போனதே நிம்மதி நினச்சாங்க. ஆனால் மேலே போயிட்டு அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான்டா அக்கா தங்கச்சினா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மேலே போய் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மேக்கப் உமர்லாம் வச்சு மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே என்ன எனக்கும் மேக்கப் பண்ணி விடுக்கா, நீ யமுனா சொல்ல, கங்கா நான் மேக்கப்பே பண்ணலன்னு சொன்னவங்கள அப்படியே ஜஸ்ட் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு போக்கிரி படம் மாதிரி இவங்க கண்ணத்தை தடவி பார்த்து இப்போ காவேரி கேட்கறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறமா அப்படியே காவேரி அழகாக அப்படியே ரெடியாகி வரதை பார்த்து அப்படியே இவர் அப்படியே வந்து லவ்ல விடுற மாதிரி திருப்பி விஜய் 100வது தடவையா லவ்ல விடுறாரு. அந்த காட்சிகளும் காமிக்கிறாங்க. இதுக்கடையில எல்லாத்தையும் அன்பு வேற கடுப்போட பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மகாநதி சீரியல் எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு மறக்காம இடம்பொருள் சேனல் அண்ட் இடம்பொருள் நவ் சேனல் ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற என்னென்ன வீடியோஸ் நம்ம போடலாங்கிறதையும் சொல்லுங்க. பிக் பாஸ் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சு பாதியில் அப்புறம் கொஞ்சம் பார்க்காம விட்டுட்டோம். அப்புறம் திருப்பி பார்க்கலாமா நினைச்சோம். உங்களுடைய கருத்து என்ன, இந்த சீசன் பார்க்கலாமா இல்லையாங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க்யூ.